அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் 3 பெண் அதிகாரிகள் அடங்கிய புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழக அரசு தானாக முன்வந்து கமிட்டி அமைக்க ஒப்புக்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பெண் அதிகாரிகள் அடங்கிய புலனாய்வு குழு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த முழு விவரங்கள். சுபா வணக்கம். தமிழக அரசு தானாக முன்வந்து கமிட்டி அமைக்க ஒப்புக்கொண்டிருக்கிறது. பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்னேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால், அதே போல சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் என்பது தமிழகம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம், சென்னையிலே குறிப்பாக தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு வன்முறை, ஒரு அத்துமீறல் என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே அந்த பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து சீரமைக்கவும், அந்த பல்கலைக்கழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்கவும் தமிழக அரசு ஒருபுறம் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. அதே போல அந்த சுற்றுச்சுவர்களை சீர் செய்வது உள்ளிட்ட கல்லூரிகளுக்குள் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை கண்காணிப்பது உள்ளிட்ட அந்த பணிகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் ஏற்கனவே நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு நீதி காண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில தான் நீதிமன்றம் அதிகாரிகளை தற்போது சரமாரியாக கேள்வி கேட்டு துளைத்து வருகின்றது. இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியானதும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எஃப்ஐஆர் எப்படி வெளியே சென்றது, எஃப்ஐஆரில் எப்படி மாணவியினுடைய அந்த அடையாளங்களை, அவருடைய அந்த அட்ரஸ் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் வெளிப்படுத்தினீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே, ஆரம்ப நிலையில் இருக்கும் போதே சென்னை காவல் ஆணையர் எதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் என்றும், அப்படி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கு அவருக்கு அனுமதி உண்டா, அரசிடம் முன் அனுமதி பெற்றாரா, யாரிடம் பெற்றார் என்றெல்லாம் நீதிமன்றம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வருகின்றது. இந்த சமுதாயம் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், ஆண் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கக்கூடாது எனவும், பெண்கள் ஆண்கள் என அனைவருமே சமம்தான் என்பதை இந்த சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் நீதிமன்றம் வேதனையோடும் பல விஷயங்களை சுட்டிக்காட்டி தெரிவித்திருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம் உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்காமல் மாணவியினுடைய படிப்பை தொடர்ந்து முடிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. மாணவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.